Hi friends, welcome back to my channel. This is Sharbhalakshmi. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த மாலை நான் எப்படி பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். சோ இதுல நல்ல திக்கா ரெண்டு மாலை, அதுக்கு அப்புறம் தோரணம் மாதிரி என்ன பண்ணிருக்கோம் அப்படினா ரெண்டு மாலை எடுத்துர்க்கோம். and இதுல இருக்குது கொஞ்சம் புது ஷேட்ஸ் அப்படிங்கிறதுனால நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். and இது பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு கனகாம்பர பூ கலர்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படினா அந்த ஷேட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சோ இதுக்கு பேஸ் கலர் வந்து ஆரஞ்சு கொடுத்துட்டு அகைன் ஆரஞ்சு வச்சே அதுல நான் பேட்டர்ன் எடுத்துட்டு அந்த பூவோட பேட்டர்னை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிரிம்சன் வச்சு நான் அவுட்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா பூவும் ஒரே மாதிரி ஈவனாக எனக்கு கிடைக்கணும் இந்த மாலையை பொறுத்த வரைக்கும். அண்ட் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து நல்லா லென்த்தியாக எனக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா கரெக்டாக அந்த சைடில் இருக்க பில்லர் வரைக்கும் எனக்கு கிடைக்க போகுது. ஸோ மெயினாக அந்த ஷேப் வந்து எல்லாமே யூனிஃபார்மாக கிடைக்குதா அப்படிங்கிறது தான் இதில் சேலஞ்சிங்கான விஷயமே. ஸோ நான் என்ன சாமி படம் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறது உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஃபுல் சீரீஸ் நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த கார்லாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பெரிய மாலை எடுத்திருக்கோம் இல்லையா, அதில் வந்து எப்பயுமே ரோஜாப்பூ வந்து ஸ்பெஷல் பிங்க் வச்சு எடுப்போம் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கொடுத்துட்டு கிரிம்சன் வச்சு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இது வந்து ஒரு ரெட் ரோஸும் இல்லாமல் கொஞ்சம் ஆரஞ்சும் இல்லாமல் மேலே இருக்க அந்த தோரண மாலையோடு சேர்ந்து இது மேட்சப் ஆகும். ஸோ எப்பயுமே நான் கார்லாண்டுக்கு வந்து பேஸ் கலர் ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்தந்த பேண்டுக்கான செப்பரேட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ க்ரீன் கலர் அப்படின்னா அதுக்கு க்ரீன் ஃபில்லிங், அதுக்கப்புறம் எல்லோ, அதுக்கப்புறம் அந்த ரோஜாப்பூ இருக்கு இல்லையா அதுக்கு பேஸ் வந்து இதுக்கு ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக நம்ம எப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கிரிம்சன் அவுட்லைன் எடுப்போம், பேஸ் கலர் வந்து ஸ்பெஷல் பிங்க் கொடுப்போம். ஸோ அப்போ நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பன்னீர் ரோஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ரோஜா பூ மாலை கிடைக்கும். இது ஆனால் அந்த மேலே இருக்க அந்த தோரண மாலையோட மேட்சப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆரஞ்சு ஷ்ரெட்டில் இருக்கிற ஒரு பூ மாதிரி எனக்கு அந்த ரோஜா பூவோட கலர் கிடைக்கும். அண்டு ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு நான் இனிஷியலாகவே காமிச்சிருந்தேன் எப்படி இருந்துச்சு இந்த மாலை அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த ரோஜா பூவோட பேஸ் ஷேப் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஈவனாக நான் பூ வரைஞ்சிக்கிறேன். ஸோ பூ வரையும் போது எனக்கு யூனிஃபார்மாக கிடைக்கும் நீங்கள் இனிஷியலாக பேஸ் ஷேப் போட்டுட்டு வரைஞ்சிங்க அப்படின்னா. ஸோ அதாவது அந்த சர்க்கிளாக போட்டுட்டு அதுக்குள்ளே நான் பூ போடும்போது எனக்கு க்ளீனாக கிடைக்கும். ஃப்ரீ ஹேண்டில் நம்ம ரொம்ப ஒர்க் பண்ணும்போது ஈவனாக எனக்கு மேட்சப் ஆகாது. ஸோ அதனால தான் ஒரு பேஸ் ஷேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளார டீட்டெயில்ஸ் காமிக்கிறோம். அண்டு கார்லாண்ட் வீடியோ நான் இதுக்கு முன்னாடி நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற நிறைய வீடியோஸ் காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எஸ் க்ரீனுக்கு வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஏற்கனவே பேஸ் கலர் வந்து லைட்டாக க்ரீன் ஃபில் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து போஸ்டர் க்ரீன் யூஸ் பண்ணி நான் வந்து கமா பேட்டர்ன் மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ கார்லாண்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ நீங்கள் அந்த ஷேட் நல்ல டிஃப்ரென்ஸ் காமிக்கும் போது நல்லா உருட்டி கிடைக்கும் அந்த மாலை. இப்போ நான் பேஸ் க்ரீன் எடுத்திருக்கேன், அதுக்கு மேலே போஸ்டர் க்ரீன் வச்சு ஒரு பேண்ட், அதுக்கப்புறம் அந்த டெப்த்திங் ஒரு சைடு கொஞ்சம் டார்க்காகவும் ஒரு சைடு லைட்டாகவும் இருக்கிற மாதிரி காமிச்சோம் அப்படின்னாவே நல்லா அந்த மாலை வந்து உருட்டி கிடச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் நான் வந்து ஃபுல்லாக அந்த மாலைக்கு வந்து டார்க்கர் ஷேட் எடுத்ததுக்கப்புறம் அதோட எண்டில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா லைட்டர் ஷேட் எடுக்கணும். லைட்டர் ஷேடுக்கு நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா லெமன் எல்லோ இருக்குது இல்லையா, லெமன் எல்லோ இல்லை க்ரோம் எல்லோ, இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஷேடை யூஸ் பண்ணி அந்த எட்ஜில் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைட்டிங் காமிக்கிறேன். ஓகே, ஸோ க்ரீன் பேண்ட் முடிச்சதுக்கப்புறம் நான் எல்லோ பேண்ட் போடணும். ஸோ எல்லோ பேண்ட் ஈக்குவலாக நான் எடுத்துருக்கேனா அப்படிங்கிறத டிவைடர் யூஸ் பண்ணி ஒரு வாட்டி நான் செக் பண்ணிவிட்டு அது எல்லாத்துலேயுமே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பேஸ் க்ரோம் எல்லோ கொடுத்துட்டு ஹைலைட்டிங்க்கு எல்லோ ஆக்கர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் அந்த செவந்தி பூ மாதிரி எடுக்காமல் இந்த க்ரீன் அந்த பேண்ட் எப்படி எடுத்தனோ அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த எல்லோவில் இருக்கிற போர்ஷனுக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ அது வந்து உதிரி பூ மாதிரி நமக்கு இருக்கும், உதிரியாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப சின்ன இப்போ வந்து பாலாஜிலாம் காமிக்கிறோம் அப்படின்னா அப்போ நல்ல பெரிய பூவாக தான் அதில் காமிப்போம் அந்த எல்லோ போர்ஷனில். ஸோ இது வந்து நமக்கு வந்து இந்த சாமிக்கு நம்ம காமிக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபுல்லாக உதிரி பூ இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா மேலே இருக்க தோரண பூலேயும் நிறைய உதிரி பூ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே இருக்க கார்லாண்டுக்குமே ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ எல்லோ போர்ஷனை பொறுத்த வரைக்கும் பேஸ் வந்து ஒயிட் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் லைட்டாக லெமன் எல்லோ வச்சு ஒரு
வாஷிங் கொடுத்ததுக்கப்புறம் குரோம் எல்லோ யூஸ் பண்ணி ஒரு ஹைலைட்டிங், அதுக்கப்புறம் எல்லோ ஆக்கர், அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ப்ரௌன் ஹைலைட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேண்டு க்ளீனாக கிடைக்கும். எஸ், நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தாஞ்சூர் பெயிண்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃப்யூச்சரில் உங்களால் வீடியோ கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஸோ ஒன்ஸ் எல்லோ போர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒயிட்டுக்கு லைட்டாக ஒரு ப்ளூ வச்சு ஒரு வாஷ் எடுத்துகிட்டு அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒயிட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதே மாதிரி கமா பேட்டர்ன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மூணுமே எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரே மாதிரி யூனிஃபார்மாக எடுத்திருக்கேன். அதாவது க்ரீன் கலர், அதுக்கப்புறம் எல்லோ கலர், அதுக்கப்புறம் ஒயிட் கலர், இது மூணுத்துக்குமே ஒரே மாதிரி கமா பேட்டர்ன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வேரியேஷன் காமிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வேரியேஷன் கூட காமிச்சிக்கலாம். ஸோ அந்த ஒயிட்டு மட்டும் எக்ஸிஸ்டிங் எடுத்த அந்த க்ரீனுக்கும் அதுக்கப்புறம் எல்லோவோட கொஞ்சம் பெரிய கமா பேட்டர்னாக எடுத்திருக்கேன். ஸோ அப்போ அது நல்ல ஒரு ஓகே. ஸோ அது பூ இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டில் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஒயிட் எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் டார்க் பேஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு நல்லா க்ளீனாக நமக்கு உருட்டி கிடைக்கும். எஸ், ஸோ ஒன்ஸ் நான் உங்களுக்கு பாதி போடும்போதே அந்த கார்லாண்டோட ஃபினிஷிங் நல்லாவே உங்களுக்கு எடுத்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கார்லாண்ட் ஒரு வாட்டி ரஃப்பில் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு என்னென்ன ஷேட் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இது எப்படி ஒரு பேண்டாக கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் ரோஜாப்பூ மாலை பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் தனியாக தாமரைப்பூ மாலைலாம் பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன்ஸ் இந்த பக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் டெப்த்திங்காக ஸோ அந்த டெப்த்திங் கிடைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ஷேடோ எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஃபினிஷிங் அந்த 2 பேண்ட் அதுக்கப்புறம் மேலே இருக்க ஒரு தோரண மாலை இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் அதையும் முடிச்சதுக்கப்புறம் ரிமைனிங் இன்னொரு மாலை இருக்குது இல்லையா, ஸோ அதுவுமே நான் ஃபஸ்ட்டு எப்படி போட்டனோ அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.